Hello friends, welcome back to my channel தேன் சுவை கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு அசத்தலான சூப்பரான மோர் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது அதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இதில் 300 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டியான தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் மோர் குழம்பு நம்ம செய்யும் போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கட்டும். இப்போது ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவல், ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லி இருக்குல்ல, அது ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து மோர் குழம்புல சேர்க்க போகிறோம். நல்லா மனம் கொடுக்கும் இந்த மாதிரி சேர்த்தீங்கன்னா. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கூட இது இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இப்போது இதை நம்ம அரைச்சி வச்சுருந்த தயிரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து குழம்பு வீட்டில் செய்யலைன்னா டக்குன்னு செய்கிறதுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி இது மோர் குழம்பு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மோர் குழம்பு. ஐ ஹோப் நீங்களும் இந்த மோர் குழம்பு வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்மளோட மோர் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன், எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன், சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும், அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். ஸோ பொரிய விட்டுருங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைத்த உளுந்து சேர்த்துக்கிறேன். கூடவே 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி பிச்சு விட்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது, சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் நல்லா ருசியாக இருக்கும். ஸோ கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. அது ஓரளவு நல்லா வதங்கி வரணும். ஸோ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருந்த மசாலா மோரை உள்ளே சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸோ அது இந்த மாதிரி செய்கிறதால வந்து சளி பிடிக்காது, ஏன்னா நம்ம மஞ்சள் சேர்த்துருக்கோம். ஸோ வந்து மோர் தயிர் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதாலும் இந்த சீசனில் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ பெரியவங்களுக்கும் சளி தொல்லை எதுவுமே வராது இந்த மாதிரி மோரில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா. ஸோ குழம்பு மாதிரியும் இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இது கூட நம்ம வந்து மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் வந்து நல்லா சளி வராமலும் இருக்கும், நல்ல கலர் கொடுக்கும். மோர் குழம்புனாவே கொஞ்சம் மஞ்சளாக இருக்கணும்ல, ஸோ நல்லா கலராக இருக்கும். ஸோ அதுக்காக சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்மளோட மோர் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இதில் ஒரு சின்ன ஸ்டெப் என்னென்னா, நிறைய பேர் வந்து இதை செஞ்ச உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுவீங்க. பட் அந்த மாதிரி ஆஃப் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் மூடி இருக்கட்டும். ஃப்ளேம் வந்து ஹையில் வைங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் கரெக்டாக திறந்துருங்க. ஸோ லைட்டாக அப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட அசத்தலான மோர் குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அது நல்லா மனம் கொடுக்கும். அவ்வளோதான், இந்த சூப்பரான அசத்தலான மோர் குழம்பை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ், குட்டி குட்டி விளாக்ஸ், அதுக்கப்புறம் கிச்சன் டிப்ஸ்லாம் வர காத்திருக்கு. ஸோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.